வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், புதிய தலைமுறை செய்த மட்டமான காரியம் அப்படிங்கிறது முதல் டாபிக். ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதற்கு பாஜக கொந்தளிக்கிறாங்க. அந்த நியூஸ் கார்டில் என்ன தெரியுமா இருக்குது? ஹிந்தியில் பெயர் பலகை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்து சென்னை அசோக் நகர் மெட்ரோ நிலையத்தில் ஹிந்தியில் பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்ததாக சர்ச்சை. கடும் விமர்சனம் எழுந்த நிலையில் ஹிந்தி பெயர் பலகை வெள்ளை ஸ்டிக்கர் கொண்டு மறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கார்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் தாய்மொழியான தமிழ் மொழியில் பெயர் இல்லாமல் ஹிந்தியில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது தப்பு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு தமிழில் தான் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு, அடுத்து ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு, மூணாவது ஹிந்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆங்கிலம் தமிழ் இல்லாமல் ஹிந்தியில் மட்டும் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இது தப்பு தான், இது சர்ச்சை தான். ஆனால் 3 மொழிகள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்குல்ல, எல்லா ரயில்வே போர்டுலையும் அப்படி தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி சர்ச்சையாகும்? இது சர்ச்சை கிடையாது. பொதுமக்களுக்கு இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அவங்க 1008 பிரச்சனையில் இருக்காங்க. கரண்ட் பில் இந்த வருஷம் இந்த மாதம் ஏன் இவ்வளவு கூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டென்ஷனில் இருக்காங்க. அவங்க இந்த பெயர் பலகையெல்லாம் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு போராட்டம் நடத்துறதுக்கெல்லாம் பொதுமக்களுக்கு நேரம் இல்லை. அப்போ இது சர்ச்சையாக்கப்படுது, வேணும்னு இது சர்ச்சையாக தமிழக மீடியாக்கள் மாற்றுறாங்க அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. பாஜகவினர் புதிய தலைமுறை போட்ட இந்த நியூஸ் கார்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பதிவுகள் போடுறாங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? இப்போ பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த நிலைமையை என்ன தெரியுமா? மானம் போச்சு மரியாதை போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பாகிஸ்தானில் பட்ஜெட் செஷன் பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. பாகிஸ்தானுடைய எம்பி கோஹர் அலிகான் அப்படிங்கிற ஒரு எம்பி இருக்கார்ல, அவர் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை கேவலமாக கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் மாநிலத்துடைய பட்ஜெட்டு 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறாங்க. யூபி ஸ்டேட்டுடைய பட்ஜெட்டு 8 லட்சம் கோடி. ஆனால் நம்ம பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டு 5 லட்சம் கோடி தான் போட்டிருக்கீங்க. என்ன நடந்துக்கிருக்கு? ஏன் பொருளாதாரம் இவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பாகிஸ்தானுடைய எம்பி பட்ஜெட் செஷனில் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்வி ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. இந்தியாவுடைய ஒரு மாநிலம் 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் போடுறாங்க, ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் 5 லட்சம் கோடிக்கு போடுது, இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அந்த எம்பி. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி இருக்கார்ல, சுந்தரேசன் அவர்கள், அவர் நடந்து போன வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சு. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரை திரும்ப வாங்கிட்டாங்க, அதனால தான் நடந்து போனார் அப்படின்னு மீடியாக்கள் செய்தி வெளியிட்டாங்க. அதுக்கு மயிலாடுதுறை எஸ்பி மறுப்பு செய்தி வெளியிட்டார். இல்லை, வேறு ஒரு அலுவல் பணி காரணமாக அவர்கிட்ட இருந்த வாகனம் வாங்கப்பட்டு அதுக்கு பதிலாக வேறு வாகனம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கடந்த 17ஆம் தேதி அவர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த வாகனமே மறுபடியும் கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். டிஎஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா செய்தியாளர்களை சந்தித்து உயர் அதிகாரிகள் டார்ச்சர் பண்ணுறாங்க, நேர்மையாக என்னை இருக்க விட மாட்டாங்க, நேர்மையாக இருக்கிறதுனால பல டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் கார்னர் செய்யப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி நேற்று செய்தியாளர்களை சந்திச்சிருந்தார். அதில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், உளவு பிரிவுடைய ஹெட்டு செந்தில்வேல் ஐபிஎஸ் அவர்கள், மயிலாடுதுறை உடைய எஸ்பி, இவங்க மேலெல்லாம் புகார் கொடுத்துருந்தாரு. என்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல புகார்களை கொடுத்துருந்தாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை எஸ்பி அந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களை சஸ்பெண்ட் செய்து உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அந்த மயிலாடுதுறையுடைய டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கார்டை பார்க்க முடியுது. அண்ணாமலை இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா மதுவிலக்கு பிரிவுடைய டிஎஸ்பியாக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து பல அதிரடி ஆக்ஷன்ஸை எடுத்துக்கிருக்காரு. சட்டவிரோதமாக மயிலாடுதுறையில் இயங்கிய பல பார்களை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. 1200 பேர் மேலே இல்லீகலாக லிக்கர் சேல் பண்ண 1200 பேர் மேலே வழக்கு பதிவு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. 700 பேர்கிட்ட சிறைக்கு அனுப்பியிருக்காரு. அவ்வளவு சின்சியராக டியூட்டி பார்த்துருக்காரு. அவரை எதுக்காக டார்கெட் பண்ணுறீங்க, அவரை எதுக்காக திமுக அரசு அலைக்கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று சுந்தரேசன் அவர்களுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுத்துருந்தாரு. இப்போது சுந்தரேசன் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நேர்மையாக பணியாற்றிய அதிகாரிக்கு இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழக காவல்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னா சுந்தரேசன் அவர்கள் மீது எவ்வளவு புகார் வந்திருக்கு கடந்த காலங்களில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. 2005 2006 கம்ப்ளைண்ட்டு, கையூட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்திருக்கு. புகார் கொடுக்க வந்த பெண்ணுக்கு அந்த புகாருக்கு ஆக்ஷன் எடுக்காமல் அந்த பெண்ணுடைய ஃபோன் நம்பரை வாங்கி பழகியதாக புகார் வந்திருக்கு. இது மாதிரி காவல்துறை தரப்பிலிருந்து
ஒழுங்கு நடவடிக்கை சுந்தரேசன் மேலே என்னென்ன எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதற்கு சுந்தரேசன் என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்ளீட்டாக பொய், இது என்னுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ண பிளான் பண்ணுறாங்க, நான் நேர்மையான அதிகாரி, நேர்மையாக இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல, வளைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அது என்னால் முடியாது அப்படின்னு இப்போ வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு சுந்தரேசன் அவர்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாப்பிக்கு. இது 3வது டாப்பிக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, வர செப்டம்பர் 18ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு போக இருக்காரு அப்படின்னு பாகிஸ்தான் மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. 2006க்கு பிறகு எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டதே கிடையாது. ட்ரம்ப்பு இந்த செப்டம்பர் 18 பாகிஸ்தான் போக இருப்பதாக செய்திகள் வலம் வருதா? இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். மும்பை டெரர் அட்டாக்காக இருக்கட்டும், இப்போ பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுல, அதன் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சும் எதுக்காக அமெரிக்க அதிபர் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு அப்படின்னு இந்திய மக்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.